வெல்கம் டு தி டிபேட். இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்கன்னு வைப்போம். ஆமாம், இப்ப நிறைய பேர் அப்படித்தானே வேலை பார்க்கறாங்க. கண்டிப்பா. இப்போ உங்க கடுமையான உழைப்புக்கு திடீர்னு ஒரு பலன் கிடைக்குது. உங்க வருமானம், அதாவது வருஷத்துக்கு ஒரு $1000 கூடியிருக்கு. இதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுற அந்த நேரத்துல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு $5000 ஒரு பெனால்டி பில் வருது. ஓ, $5000? அது ரொம்ப அதிகமாச்சே. ரொம்ப அதிகம். இது ஏதோ ஒரு திகில் படத்தோட கதை இல்ல. 2026ல அமலுக்கு வரப்போற OBBA, அதாவது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்டுக்கு கீழ அமெரிக்காவுல பல லட்சக்கணக்கான சாமானிய மக்களுக்கு நடக்க போற நிஜம் இதுதான். உண்மைதான். இந்த ஒரு உதாரணம் போதும் நம்மளோட சுகாதார காப்பீட்டுத்துறை எவ்வளோ பெரிய மாற்றங்களை இல்ல அதிர்ச்சிகளை சந்திக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க. ஆமா, பெரிய அதிர்ச்சிகள் தான். குறிப்பா சொல்லணும்னா, தொழில்நுட்பம் சார்ந்த அதிக விலக்குகள் கொண்ட, அதாவது ஹை டிடக்டபிள் ஹெல்த் பிளான்ஸ், சுருக்கமா HDHP முறைகளை நோக்கி அமெரிக்கா இப்போ ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. இதோட மைய கேள்வி ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. சொல்லுங்க. இந்த ஏஜென்டிக் AI தொழில்நுட்பமும் காப்பீட்டு மாற்றங்களும் வீழ்ச்சி அடைகிற ஒரு அமைப்பை காப்பாற்ற தேவையான தவிர்க்க முடியாத கசப்பு மருந்தா, அல்லது குறைந்த வருமானம் பெறுவோரின் மருத்துவ அணுகலை சீர்குலைச்சு அவங்கள நடுத்தெருவுல நிறுத்துற ஒரு கொடூரமான முறையா? இதுதான் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, இந்த மாற்றங்கள் நிச்சயமா கசப்பானவை தான். ஆனா இதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. செயற்கை நுண்ணறிவு, குறிப்பா இந்த ஏஜென்டிக் AI மற்றும் நுகர்வோர் சார்ந்த இந்த HDHP திட்டங்கள் மட்டுமே தற்போதைய மிக அதிகப்படியான மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். இந்த சிஸ்டமும் மொத்தமா திவாலாகாம காப்பாத்த இது ஒண்ணுதான் வழின்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா இத நான் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கறேன். இந்த காப்பீட்டு மாற்றங்கள், மானியங்களை ரத்து செய்யறது, ஏஜென்டிக் AI வச்சு கிளைம்களை வேகமா நிராகரிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். சரி. இன்னொரு பக்கம் போலி மருத்துவ கட்டமைப்புகள், அதாவது கோஸ்ட் நெட்வொர்க்ஸ் மூலியமா நோயாளிகளை ஏமாத்துறது. இது எல்லாமே சாமானிய மக்கள் மேல தாங்க முடியாத நிதிச்சுமையை ஏற்றி இந்த ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்போட நீண்டகால தோல்விகளை மூடி மறைக்கிற ஒரு தந்திரம்னு நான் வாதிடுவேன். சரி, நாம கொஞ்சம் ஆழமா போவோம். வெறும் மேலோட்டமான கருத்துக்களை விட்டுட்டு நிஜத்துல எங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அமெரிக்கா இப்போ மத்த வளர்ந்த நாடுகளை விட 2 மடங்கு அதிகமா சுகாதாரத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நம்ம செலவு ரொம்ப அதிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பீட்டர்சன் KFF தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபருக்கு சராசரியா $14,855 நம்ம செலவு பண்றோம். ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சியான, அதே சமயம் முட்டாள்தனமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? ஒரு ஆளுக்கு $1708. ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் தங்களோட முதியோர் பராமரிப்புக்கு செலவிடும் மொத்த தொகைய நம்ம வெறும் பேப்பர் வேலைகளுக்கும் பில் செக் பண்றதுக்கும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த $1708 வீணாகுதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த நிர்வாக செலவுன்னு நீங்க சொல்றது என்ன? அது ஒரு நிமிஷம். அது காப்பீட்டு நிறுவனங்கள் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சையை எப்படி மறுக்கலான்னு யோசிச்சு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தோட செலவு. அதை குறைக்கணுங்கிற பேர்ல நீங்க ஒட்டுமொத்த சிஸ்டமே மாத்துறீங்க. இல்ல, அந்த சிஸ்டமை எப்படி மாத்துறோம்னு நான் விளக்குறேன். இதை சமாளிக்கத்தான் 2026ல பிரிடிக்ட் அண்ட் பிரிவென்ட், அதாவது முன்கூட்டியே கணித்து தடுக்கும் மாடல் மற்றும் ஏஜென்டிக் AI-ய நேரடியா களத்துல இறக்குறாங்க. சரி, அதனால என்ன லாபம்? அதனால என்னன்னா, 2026ல அனைத்து பிரான்ஸ் மற்றும் கேட்டஸ்ட்ராஃபிக் திட்டங்களும் கட்டாயமா HSDHP திட்டங்களா மாற்றப்படுது. இதனால கூடுதலா 1.6 மில்லியன் மக்கள் HSA, அதாவது சுகாதார சேமிப்பு கணக்குகள் மூலமா வரிச்சலுகை பெறுவாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும். இதுல அப்படி என்ன முக்கியம் இருக்கு? பொருளாதாரத்துல தார்மீக ஆபத்து அல்லது மாரல் ஹெசார்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு சேவைக்கான முழு பணத்தையும் நாம கொடுக்காதப்ப அந்த சேவையை நாம தேவையற்ற முறையில அதிகம் பயன்படுத்துவோம். காப்பீட்டு நிறுவனம் தானே பணம் கொடுக்குதுன்னு தேவையில்லாத ஸ்கேன் எடுக்கிறது, சின்ன பிரச்சனைக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்ட பாக்குறதுன்னு மக்கள் மாறுறாங்க. ஓஹோ, அப்ப மக்கள் மேலதான் தப்பா? அப்படி இல்ல, ஆனா அதிக விலக்குகள் கொண்ட, அதாவது ஹை டிடக்டபிள்ஸ் திட்டங்கள் வரும்பொழுது நோயாளிகள் தங்களோட சொந்த பணத்தை முதல்ல செலவழிக்க வேண்டியிருக்கும். இது அவங்கள ஒரு பொறுப்புள்ள நுகர்வோரா மாத்துது. எந்த ஆஸ்பத்திரியில நல்ல சிகிச்சை குறைவான விலைன்னு ஒப்பிட்டு பார்க்க தூண்டுது. சிஸ்டம் நிலைச்சு நிக்க இதுதான் அடிப்படையான வழி. நீங்க சொல்ற இந்த மோரல் ஹசார்ட் தியரி பேப்பர்ல படிக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது?
பொறுப்பான நுகர்வோர்கள் நீங்க சொல்றத நான் நோயாளிகளை மருத்துவமனைக்கே போக விடாம தடுக்கும் திட்டம்னு சொல்வேன். அது கொஞ்சம் கடுமையான விமர்சனம். கடுமையானது தான், ஆனா உண்மை அதுதானே. செலவு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு இந்த OBBBA சட்டம் சாமானியர்களின் கழுத்தை நெரிக்குது. 2026ல ACA, அதாவது அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அமைப்போட மேம்படுத்தப்பட்ட பிரீமியம் வரிச்சலுகைகள் முடிவடைய போகுது. ஆமா, அது முடிவடையுது. இதனால என்ன நடக்கும்னு KF ரொம்ப தெளிவா மதிப்பிட்டு இருக்காங்க. நுகர்வோரோட கைகாசு செலவுகள், அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் பிரீமியம்ஸ், சராசரியா 114% அதிகரிக்கும். மானியங்கள் வெட்டப்படுறதால மக்கள் வேற வழியே இல்லாம நீங்க சொல்ற அந்த ஹை டிடக்டபிள் திட்டங்களை நோக்கி தள்ளப்படுறாங்க. அவங்களா விரும்பி போகல. மானியங்கள் குறையும் போது அது கஷ்டம்தான். ஆனா இருங்க, நான் இன்னும் முடிச்சல. இதுல ரொம்ப மோசமான விஷயம் ஒன்னு இருக்கு. அதான் நம்ம முதல்ல பேசின அந்த $5,000 பெனால்டி, அதாவது கிளாபேக் ரிஸ்ட். சரி, அத பத்தி பேசுவோம். இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறைந்த வருமானம் கொண்டோருக்கான ஆண்டு முழுவதுமான சிறப்பு பதிவு, அதாவது லோ இன்கம் செப், 2026 முதல் நிரந்தரமா ரத்து செய்யப்படுது. ஆமா, அந்த ரூல் மாறுது. ஒரு தினக்கூலி தொழிலாளி அல்லது ஊபர் ஓட்டுற ஒருத்தர் வருஷத்தோட தொடக்கத்துல தனக்கு இவ்வளவுதான் வருமானம் வரும்னு கணிக்கிறாரு. அதை வச்சு அரசாங்கம் அவருக்கு காப்பீட்டு மானியம் கொடுக்குது. ஆனா நவம்பர் மாசத்துல அவருக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை கிடைச்சு அவரு கணிச்சதை விட வருமானம் கொஞ்சம் கூடிடுச்சுன்னு வச்சுப்போம். சரி, அது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம்தான். ஆனா இந்த புதிய கிளாபேக் விதிகளின்படி அவர் வருஷம் முழுக்க வாங்கிய அத்தனை மானியத்தையும் அபராதமா அரசிடம் திரும்ப செலுத்தணும். கொஞ்சம் அதிகமா உழைச்சதுக்கு அவரை கடனாளியாக்குற இந்த திட்டம் ஒரு கொடூரமான ஏழ்மை பொறி, அதாவது பாவர்ட்டி ட்ராப் இல்லையா? அந்த கிளாபேக் ரிஸ்க் ஒரு சாதாரண தொழிலாளியை எப்படி பாதிக்கும்னு நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அது ஒரு கடுமையான விதிமுறையா தெரியலாம். தெரியலாம் இல்ல, அது கடுமையானதுதான். சரி, ஆனா இத நம்ம ஒரு தனி நபரோட பிரச்சனையில இருந்து விலகி காப்பீட்டு அமைப்போட ஒட்டுமொத்த நிதி மாதிரிகள் பக்கத்திலிருந்து பார்க்கணும். செலவு கட்டுப்பாடு, அதாவது காஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் என்பது ஏதோ காப்பீட்டு நிறுவனங்களோட கார்ப்பரேட் ஆசை கிடையாது. அது இந்த ஒட்டுமொத்த அமைப்போட உயிர் வாழ்விற்கான அடிப்படை தேவை. அப்போ உயிர் வாழ்றதுக்காக யார வேணாலும் பலி கொடுக்கலாமா? அப்படி இல்ல. இன்னைக்கு மருத்துவத்துறையோட நிதி சுமைக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? புதிய சிறப்பு மருந்துகள். புதிய FDA ஒப்புதல்கள்ல 80% இந்த அதீத விலை கொண்ட ஸ்பெஷாலிட்டி மருந்துகள் தான். ஒரு உதாரணத்துக்கு GLP-1 போன்ற உடல் பருமன் குறைப்பு மருந்துகளை எடுத்துக்குவோம். ஆமா, அந்த மருந்துகள் இப்போ ரொம்ப பிரபலம். இந்த மருந்துகள் நிஜமாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆனா இந்த ஒரு மருந்தால மட்டும் அடுத்த 10 வருஷத்துல மெடிகேர் பார்ட் டிக்கு $250 பில்லியன் கூடுதல் செலவு ஏற்படும்னு மதிப்பிட்டிருக்காங்க. $250 பில்லியன், இது எப்படி தாங்கிறது? அது ஒரு பெரிய தொகை தான். கேக்குற எல்லாருக்கும் இந்த மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒட்டுமொத்த காப்பீட்டு பிரீமியமும் 2 மடங்காகி கடைசியில யாருக்குமே காப்பீடு வாங்க முடியாத நிலை வந்துடும். அதனாலதான் முன்னனுமதி, அதாவது ப்ரையர் ஆத்தரைசேஷன் மற்றும் AI கொண்டு செயல்படும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலமா செலவுகளை கட்டுப்படுத்துறது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஒரு நோயாளியோட EMR, அதாவது எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டு தரவுகளை படிச்சு அவருக்கு நிஜமாவே இந்த விலை உயர்ந்த சிகிச்சை தேவையா இல்ல வேற ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு AI ரொம்ப துல்லியமா கணிக்குது. அந்த வாதத்துல எனக்கு துளியும் உடன்பாடு இல்ல. ஏன்னா நீங்க செலவு கட்டுப்பாடு, துல்லியமான கணிப்பு அப்படின்னு ரொம்ப நுட்பமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. ஆனா நிஜத்துல நடக்கிறது என்ன நடக்குது? செலவை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு மக்களின் அடிப்படை மருத்துவ அணுகலையே, அதாவது ஆக்சஸ் டு கேரை இவங்க துண்டிச்சிட்டாங்க. நீங்க ஏஐயை பயன்படுத்தி முன்னனுமதி வழங்குறத பத்தி பெருமையா பேசுறீங்க. ஆனா இதற்கிடையில மனிதர்களுக்கான உதவி என்னாச்சு? மனிதர்களுக்கான உதவியா? ஆமா, காப்பீட்டு திட்டங்களை புரிஞ்சுக்கவும் தங்களுக்கு ஏத்த சரியான திட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் சாமானிய மக்களுக்கு உதவி வந்த மருத்துவ வழிகாட்டிகளுக்கான, அதாவது நேவிகேட்டர்ஸ்க்கான மத்திய அரசின் நிதி $100 மில்லியன் இருந்து வெறும் $10 மில்லியன் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 90% நிதி குறைப்பு. லூசியானா மாதிரி பல மாகாணங்கள்ல பல $மில்லியன் ஃபண்டு வாங்கிய அமைப்புகள் இப்ப வெறும் $2.5 லட்சம் தவிக்குது. ஆனா அந்த வழிகாட்டிகளுக்கு பதிலாதான் நாம இந்த AI சிஸ்டமை வழிகாட்டிகளுக்கு பதிலா ஏஐயை முன்னிறுத்துறாங்க, அதான உங்க வாதம். ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவனோட HDHP திட்டத்துல ஏன் இவ்வளோ பில் வந்திருக்குன்னு ஒரு மிஷின் கிட்ட பேசி புரிய சேர்க்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அது மட்டும் இல்லாம டெலிஹெல்த் சேவைகளுக்கான புவியியல் கட்டுப்பாடுகள் ஜனவரி 2026 முதல் மீண்டும் அமலுக்கு வருது. இதனால கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இனி வீட்ல இருந்தபடியே ஸ்பெஷலிஸ்ட்களை பார்க்க முடியாது. மனநல மருத்துவத்துக்கு கூட நேரில் செல்லணும்னு புதிய கட்டாய விதிகள் வந்திருக்கு. நிதிச் சுமையை குறைப்பதாக கூறிக்கொண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை அதிகப்படுத்த நோயாளிகளை அமைப்புக்கு வெளியே தள்ளுறாங்க. இதுக்கு பேரு ட்ரியாஜ் கிடையாது, இதுக்கு பேரு புறக்கணிப்பு. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம மருத்துவ கட்டமைப்ப மூழ்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல்னு வச்சுப்போம். அந்த கப்பல்ல தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு. சரி, அப்புறம் நம்மகிட்ட குறைவான அளவுள்ள உயிர்காக்கும் படகுகள், அதாவது லைஃப் போட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த படகுகளை AI மூலமா நிஜமாவே மருத்துவ தேவை இருக்கிற தகுதியானவங்களுக்கு மட்டும் பகிர்ந்து அளிக்கிறது ஒரு கடினமான முடிவுதான். ஆனா கப்பலை மிதக்க வைக்க அது ஒண்ணுதான் வழி இல்லையா? ஆனா அதுக்காக பயணிகளை கடல்ல தள்ளிவிட முடியாதே. தனிநபருக்கு $14,885 செலவாகும் ஒரு அமைப்பில் இந்த ரேஷனிங் முறை தவிர்க்க முடியாதது என்பதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அனைவருக்குமான வரம்பற்ற அணுகல் என்பது ஒரு தத்துவார்த்த மேடையில பேச நல்லா இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியா அது ஒரு மாயை. உங்க கப்பல் உருவகம் கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா தெரியலாம். ஆனா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த வசதியா மறந்துட்டீங்க. என்ன விஷயம்? நீங்க குறிப்பிடுற அந்த உயிர்காக்கும் படகுகள்ல காப்பீட்டு நிறுவனங்களோட லாபம், சிஇஓக்களின் பல மில்லியன் டாலர் போனஸ் அப்படிங்கிற பெரும் சுமையையும் ஏற்றி வச்சிருக்கீங்க. கப்பல் மூழ்குவதற்கு பயணிகளின் எடை காரணம் இல்ல, அந்த அமைப்பின் கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகள், அதாவது கார்ப்பரேட் பேராசை தான் காரணம். ஓஹோ, ஆமா, அந்த ஓட்டைகளை அடைக்காம உனக்கு சீட்டில்லேன்னு பயணிகளை கடல்ல தள்ளி விடுறத எந்த வகையில நியாயப்படுத்த முடியும்? அந்த ஓட்டைகளை எப்படி அடைக்கிறதுன்னு பாப்போம். இங்கதான் ஏஜென்ட் கேஐயோட பங்கு மிக முக்கியத்துவம் பெறுது. நீங்க நினைக்கிறது போல ஏஜென்ட் கேஐ என்பது ஏதோ சாதாரணமா டேட்டாவை அனலைஸ் பண்ற பழைய தொழில்நுட்பம் இல்ல. அது தன்னிச்சையாக செயல்படும் திறன் கொண்டது. அதாவது ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். அது எப்படி வேலை செய்யும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு கிளைம் காப்பீடு நிறுவனத்துக்கு போகுதுன்னா, ஒரு மனுஷன் அதை உட்கார்ந்து படிச்சு பல்லாயிரம் பக்கங்கள் கொண்ட விதிகளோட ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்க பல வாரங்கள் ஆகுது. ஆனா ஏஜென்ட் கேஐ அந்த எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட வினாடிகள்ல படிச்சு மருத்துவ வழிகாட்டுதல்களோட ஒப்பிட்டு எந்த மனித தலையீடும் இல்லாம 3 வினாடியில அந்த கிளைம் அப்ரூவ் பண்ணுது. 3 வினாடி இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம மருத்துவ மோசடிகளை, அதாவது ஃப்ராட், வேஸ்ட் அண்ட் அபியூஸை தடுக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கிளினிக்ல சாதாரணமா காய்ச்சலுக்கு வந்தவருக்கு லெவல் 5 எமர்ஜென்சி பில் போடுறாங்கன்னு மெச்சுப்போம். இத பாக்குற ஒரு மனித ஊழியர் சோர்வுல அதை அப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா ஏஐ இந்த முரண்பாட்டை உடனடியா கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துது. சரி, இதனால பணம் மிச்சமாகுதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா, இதனால பல பில்லியன் டாலர்கள் மிச்சமாகுது. நான் முதல்ல சொன்ன அந்த $1078 நிர்வாக வீண் செலவை குறைச்சு சிஸ்டமை நேர்மையாவும் வேகமாவும் செயல்பட வைக்கிறது இந்த தொழில்நுட்பம்தான். உங்க இன்ஜின் ரொம்ப வேகமா வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. பல வாரங்களாகிற வேலையை 3 வினாடியில செய்யுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது யாருக்காக வேலை செய்யுது? அதாவது அதோட அல்காரிதம் எதை நோக்கி புரோகிராம் செய்யப்பட்டிருக்கு? நோயாளிய காப்பாத்தணுமா, இல்ல காப்பீட்டு நிறுவனத்தோட காசை காப்பாத்தணுமா? ஒரு நோயாளியோட கிளைம எந்த ஒரு மனித பரிவுமே இல்லாம வெறும் 3 வினாடியில நிராகரிக்க இந்த ஏஐ பயன்படுத்தப்படுது. அது நிராகரிக்க மட்டும் பயன்படுறதில்ல. ஆனா அதிகமா அதுக்கு தான் பயன்படுது. ஸ்டெப் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல ஒரு நோயாளிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்பட்டாலும் முதல்ல 6 வாரம் பிசியோதெரப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு இந்த மிஷின் சொல்லுது. இதுக்கு பேரு செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சி கிடையாது. மெடிக்கல் லைசன்ஸ் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் மருத்துவ பயிற்சி செய்யுது. அது கிளினிக்கல் கைட்லைன்ஸ் படி தான் செயல்படுது. இருந்தாலும் நான் மேலும் ஒரு டேட்டா சொல்றேன், கேளுங்க. வெறும் 31% காப்பீட்டு நிறுவனங்கள் மட்டுமே முறையான ஏஐ நெறிமுறை விதிகளை கொண்டுள்ளன. மீதமுள்ள நிறுவனங்கள் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி பிளாக் பாக்ஸ் அல்கோரிதம்களை கொண்டு நோயாளிகளின் சிகிச்சையை தடுக்கிறாங்க. இதையெல்லாம் விட மிக மோசமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? அதான் போலி மருத்துவ கட்டமைப்புகள், அதாவது கோஸ்ட் நெட்வொர்க்ஸ். மெடிக்கேர் அட்வான்டேஜ் திட்டங்கள்ல இருக்கிற மருத்துவர்களின் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 40% மருத்துவர்கள் வெறும் பெயரளவிலேயே உள்ள போலி கட்டமைப்பு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. 40%? அது பெரிய நம்பர் தான். ஆமா, நீங்க ஒரு ஆப்ல போய் டாக்டரை தேடுவீங்க, 10 பேர் இருப்பாங்க. ஆனா ஃபோன் பண்ணா அதுல 4 பேர் அந்த நெட்வொர்க்லயே இருக்க மாட்டாங்க, 3 பேர் வேற ஊருக்கு போயிருப்பாங்க, மீதி பேர் புது நோயாளிகளை ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டியரிங் இல்லாத ஒரு கார்ல 1000 குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பொருத்திட்டு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு உங்க வாதம். நான் அப்படி சொல்ல வரல.
இல்ல, ஏஐ தொழில்நுட்பம் என்னவோ கிளைம்களை அதிவேகமா பரிசீலிக்கலாம். ஆனா நோயாளிகள் சிகிச்சை பெறச் செல்ல 40% நெட்வொர்க் போலியா இருக்கும்போது, இந்த தொழில்நுட்பம் நோயாளிகளை புறக்கணிப்பதற்கான ஒரு அதிவேக இயந்திரமா மட்டுமே செயல்படுதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். நீங்க முன்வைக்கிற அந்த போலி நெட்வொர்க் பிரச்சனை 100க்கு 100 உண்மையானது. அதை நான் மறுக்கவே இல்ல. பேப்பர்ல மருத்துவர்கள் இருக்காங்க, ஆனா நேரில் இல்ல. இது ஒரு பெரிய ஏமாற்று வேலைதான். ஆனா நீங்க எந்த இன்ஜின், அதாவது ஏஐ நோயாளிகளை புறக்கணிக்குதுன்னு குற்றம் சாட்டுறீங்களோ, அதே இன்ஜின் தான் இந்த ஸ்டியரிங் பிரச்சனையும் சரி செய்ய போகுது. எப்படி தெரியுமா? எப்படி சரி செய்யும்? புதிய 2026 சிஎம்எஸ் விதிமுறைகள் இந்த நெட்வொர்க் துல்லியத்தை கண்காணிக்க கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. காப்பீட்டு நிறுவனங்கள் கொடுக்கிற லிஸ்ட்ல உண்மையிலேயே மருத்துவர்கள் இருக்காங்களா, அவங்க நோயாளிகளை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத தொடர்ந்து தணிக்கை செய்ய பயன்படுத்தப்படுறதும் இதே ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பம்தான். ஓ, அதுக்கும் ஏஐ தானா? ஆமா, போலி பட்டியல்களை கண்டுபிடிச்சு நீக்கிற வேலைய எந்த ஒரு மனிதனாலும் இவ்வளவு பெரிய அளவுல செய்ய முடியாது. அதுக்கு ஏஐ தான் தேவை. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் சீர்குலைஞ்சிருக்குங்கிறத நாம 2 பேருமே ஏத்துக்கிறோம். ஆனா தொடர்ந்து மனிதர்களை மட்டுமே நம்பி காகிதங்கள்ல கணக்கெழுதி பழைய முறையிலேயே இந்த அமைப்பை சரி பண்ண முடியாது. அதுக்காக மனிதர்களை மொத்தமா விளக்க முடியாது. வளர்ந்து வரும் மருத்துவ பணவீக்கம் மற்றும் முதியோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது HDHP திட்டங்கள் மூலம் நுகர்வோரை பொறுப்பாக்குவதும் ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வீணாகும் பல பில்லியன் டாலர்களை காப்பாற்றுவதும் மட்டுமே இப்போதைய ஒரே யதார்த்தமான தீர்வு. யதார்த்தமான தீர்வுன்னு நீங்க சொல்றது எண்களை கச்சிதமா பேலன்ஸ் பண்றத மட்டும்தான். பேலன்ஸ் ஷீட்ல காப்பீட்டு நிறுவனங்கள் லாபத்தை காட்டலாம், சிஸ்டம் நிதி ரீதியா தப்பிச்சிருச்சுன்னு நீங்க பெருமைப்படலாம். ஆனா மனித உயிர்களை காப்பாற்றுவதுல இந்த அமைப்பு முழுமையா தோத்துருச்சு. அது ரொம்ப கடுமையான வார்த்தை. முழுமையா தோத்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படியா? அமெரிக்காவோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 78.4 ஆண்டுகள். ஆனா நம்மளை விட மிக குறைவான தொகையை மருத்துவத்துக்கு செலவு செய்யும் மற்ற OECD நாடுகளின் சராசரி ஆயுட்காலம் 82.7 ஆண்டுகள். அது மட்டுமில்லாம தாய்மார் இறப்பு விகிதத்துல வளர்ந்த நாடுகளே நாம தான் மிக மோசமான நிலையில இருக்கோம். அது வருத்தத்துக்குரிய டேட்டா தான். குறிப்பா கருப்பின தாய்மார்களின் இறப்பு விகிதம் வெள்ளையர்களை விட 3 மடங்கு அதிகம். ஏஐ வச்சு நம்ம எவ்வளவுதான் பில்லியன் டாலர்களை மிச்சப்படுத்தினாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவசரமான நேரத்துல அவனோட மருத்துவ காப்பீடு கை கொடுக்கலனா அந்த அமைப்பே அர்த்தமற்றதாகிடுது. சரி, ஆனா இருங்க, HDHP திட்டங்கள் நுகர்வோரை பொறுப்பாக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையில அவை நோயாளிகளை மருத்துவமனைக்கே செல்ல விடாம தடுக்குது. ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு வர்ற சிறு உடல் உபாதைகளை பணமில்லாம பொருட்படுத்தாம விட்டுட்டு அது பெரும் கேன்சராகவோ இல்ல ஹார்ட் அட்டாக்காகவோ மாறும்போது தான் எமர்ஜென்சிக்கு வராங்க. 2026 சட்ட மாற்றங்களும் இந்த கிளைம் நிராகரிக்கும் ஏஐகளும் இந்த ஏற்றத்தாழ்வை இன்னும் ஆழமாக்கத்தான் போகுது. செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தற்போதைய மருத்துவ நிர்வாக செலவுகள் ரொம்ப அதிகம் என்பதிலும் இதுல ஒரு மாபெரும் கட்டமைப்பு மாற்றம் தேவை என்பதிலும் நாம இருவருமே ஒன்றுபடுகிறோம். ஆமா, மாற்றம் தேவைங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆனா 2026ல அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள OBBBS சட்டமும் இந்த ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பமும் இந்த நோய்க்கான சரியான தீர்வா அல்லது சாமானியர்கள் மேல சுமத்தப்படுற ஒரு புதிய சுமையா என்பதுல நம்ம இருவருக்கும் இடையில அடிப்படையான பார்வை வேறுபாடு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவி மட்டும்தான். அது ஒரு அமைப்போட வேகத்தையும் திறனையும் பல மடங்கு அதிகரிக்கலாம். ஆனா அந்த அமைப்பின் அடிப்படை நோக்கமான பரிவு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை எந்த ஒரு ஏஐயாலும் உருவாக்க முடியாது. அது உண்மைதான். நாம் உருவாக்குற எந்த ஒரு மருத்துவ கொள்கையா இருந்தாலும் சரி, அது விளிம்பு நிலையில உள்ள ஒரு மனிதனின் உயிரை எப்படி காப்பாற்றுது என்பதை பொறுத்துதான் அதோட வெற்றி தீர்மானிக்கப்படணும். பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கிடையாது. அந்த பரிவும் சமத்துவமும் நிலைக்கணும்னா முதல்ல அந்த சிஸ்டம் உயிரோட இருக்கணுங்கிறது தான் என் தரப்பு வாதம். அமெரிக்க சுகாதார காப்பீட்டுத்துறை அப்படிங்கிற மிகப்பெரிய கட்டமைப்பு இப்ப பழுதடைஞ்சிருக்கு. அதை சரி செய்ய ஏஐ என்ற புதிய மென்பொருளை நிறுவுறோம், HDP என்ற புதிய செக் பாயிண்ட பொறுத்துறோம். இது வேலை செய்யுமான்னு பார்க்கணும். ஆமா, இந்த மாற்றங்கள் அந்த இயந்திரத்தை மீண்டும் சரியா இயங்கச் செய்யுமா அல்லது அந்த இயந்திரத்தை நம்பி வர்ற சாமானியர்களின் கைகளையே சுட்டு விடுமா என்பது வருங்காலம்தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு ரொம்ப சிக்கலான அதே சமயம் முக்கியமான விவாதம். இந்த 2026 மாற்றங்கள்ல இருக்கிற சாதக பாதகங்களை, நெறிமுறைகளை, பொருளாதார காரணங்களை நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். கண்டிப்பா.
நிறைய கோணங்கள்ல பார்த்திருக்கோம். இதுல யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறுங்கிற முடிவை நாங்க உங்ககிட்டயே, அதாவது நேயர்களாகிய உங்ககிட்டயே விட்டுடுறோம். இந்த தரவுகளையும் வாதங்களையும் வச்சு உங்களுக்கான நிலைப்பாட்டை நீங்களே சுயமாக சிந்திச்சு பார்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பா அமைந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சிறப்பான விவாதத்துல என்னோடு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த விவாதத்தில் சந்திப்போம்.